முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரோட்ல ஒரு சின்ன குட்டி நாய் போயிட்டு இருந்துச்சுன்னா, அத தூக்கிட்டு வந்து பால் குடுத்து, பொர குடுத்து, பன் குடுத்து, பிஸ்கட் குடுத்துன்னு வளர்த்துட்டு இருந்தாங்க. ஆனா, இந்த காலத்தில பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம மனுஷங்களுக்கு வந்து ஃபுட்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டேங்குதோ, அதே மாதிரி டாக்ஸ்க்கும் சில ஃபுட்ஸ் வந்து ஒத்துக்காது. எஸ்பெஷலி பார்க்க போனா, நமக்கு இந்த பால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து டாக்ஸ்க்கு சேர்றதில்ல. ஸோ, நம்ம டயட்டா தான் குடுக்கணும் அப்படின்னு தான் டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்றாங்க. ஸோ, வெட் கிட்ட போகும்போது வெட் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நிறைய பேருக்கு வந்து எப்படி ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ. மறக்காமல் பாருங்கள். இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா என்னென்ன கண்டென்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன்னா, கேரட்டு, அப்புறம் மஞ்சள் பூசணிக்காய், அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வெஜிடபிள்ஸ், க்ரீன் வெஜிடபிள்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இதில் போட்டிருக்கிறது சில ஐட்டம்ஸ் மட்டும்தான். அண்டு சிக்கன் வந்து பீசஸ் போட்டிருக்கேன். எலும்பு சேர்ந்த மாதிரியான பீசஸ் போட்டிருக்கேன் சிக்கனில். அதே மாதிரி மட்டனோட லங்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா ஜஸ்ட் ஃபார் அந்த ஒரு காரமாகவும் இருக்கணும், அதே மாதிரி அந்த ஃப்ளேவரும் இறங்கியிருக்கணும். அதனால் நான் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டிருக்கேன். சீரகம் வந்து போட்டுக்கோங்க. சீரகம் வந்து டாக்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது ஆக்சுவலி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு போடவே கூடாது, மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இது வந்து ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். ஆனால் பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரியாணி போலவே இருக்கும். உங்களோட டாக்ஸ் வந்து அந்த பிளேட்டில் ஒரு பருக்க கூட மிச்சம் வைக்காமல் கம்ப்ளீட்டாக காலி பண்ணிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.